வணக்கம் மக்களே. நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நம்ம நிஃப்டி மார்ச் மந்த் செகண்ட் வீக்கான நிஃப்டி அப்டேட் இது. இந்த வாரத்தை பொறுத்தவரை, இந்த வாரம் சொல்றது இந்த மாசத்தை பொறுத்தவரை இது வரைக்கும் 728 பாயிண்ட்ங்கிறது கீழே இறங்கியிருக்கு. 24,450 அந்த லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்னும் டவுன் சைடு வர வேண்டியது இருக்கு. இந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இது ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுக்குண்டான சப்போர்ட்டுங்கிறது இங்க இருக்கு. அது 24,079.44 ரவுண்டா பார்த்தோம்னா நம்ம 23,080 இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு டார்கெட் கொடுத்துருக்கோம். அது வந்து தேர்ட் வேவோட டார்கெட் 26,646 இல்லை 28,940. இதில் ஏதாவது ஒரு டார்கெட் சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரே வேவா போகும்போது உங்களுக்கு இந்த டார்கெட் வந்திருக்கும். இப்போ இது ஒரே வேவா போலங்கிறது உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் வேவு. அதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு இங்க ஒரு ஏங்கிற ஒரு வேவ், அதுக்கப்புறமா பிங்கிற ஒரு வேவு, அது நியூ ஹை போச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ சிங்கிற வேவ் கீழே வருது. இப்போ இந்த சி வேவ் முடிஞ்சதுன்னா அதுக்கு கீழே வந்து செகண்ட் வேவ் வரும். செகண்ட் வேவ் வந்துன்னா அப்படின்னா அர்த்தம் தேர்ட் வேவ் இனிமேல் தான் பெருசா ஏறணும். ஆனால் சினாரியோ அது மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சினாரியோ இல்லை. பட் ஆனால் இந்த வார் ஒரு எண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த சினாரியோ தானாவே கிரியேட் ஆகும். ஆல்ரெடி வந்துட்டு டாரிஃப் வார் இருந்துச்சு. அதை வந்து யுஎஸ் கோர்ட் வந்துட்டு தப்புன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் திருப்பவும் அதிபர் ட்ரம்ப் வந்து தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திரும்ப 10% டாக்ஸ் அப்படிங்கிறாரு. பட் இது அவங்க ஊரை பொறுத்தவரை பெரிய சட்ட போரை வந்து உருவாக்கும். கோர்ட் பெருசா, அதிபர் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அங்க அது ஒரு பெரிய டாக் ஷோ போயிட்டு இருக்கு. இங்க நமக்கு பொறுத்தவரை மார்க்கெட்டை வந்து அது கீழே கொண்டு வருது. அண்ட் தென் இந்த அடுத்தது ஈரான் வாரு, இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான், இந்த மூணுத்துக்கும் உண்டான வார். நம்ம வந்து எதுல பெருசா பாதிக்கப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா ஆயில்ல வந்து ஈரானோட அந்த வளைகுடா பகுதியிலிருந்து நம்ம 40% கிட்ட அரபு நாடுகள்ல இருந்து நம்ம எண்ணெய் வந்து இம்போர்ட் பண்றோம். அது வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ரஷ்யாவில இருந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்றதுக்கு அமெரிக்கா எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லலை. ஒரு மாதத்துக்கு நீங்க தாராளமா பண்ணிக்கங்க, எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. மார்க்கெட்டுக்கு அது ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட. அதுவும் கண்டிப்பா ஆயில் செக்டாருக்கு. ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷன்ல ஆயில் ப்ரொடியூசர் லைக் ஒஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, அந்த கம்பெனிக்கு லாபம். ஏன்னா வேர்ல்டு லெவல்ல மார்க்கெட்ல வந்து ஆயில் விலைன்றது ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு மார்ஜின்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இப்போதைக்கு மார்ஜின்றது கரண்ட் மார்ஜின்றது 5% தான் இருக்கு. ஸோ அடிப்படை விலை ஏறுமானால் கண்டிப்பா வந்து ப்ரொடியூசருக்கு வந்துட்டு லாபம்ன்றது அதிகம் இருக்கு. அப்போ ஓஎன்ஜிசியும் ஆயில் இந்தியாவும் அதனால பலன் பெற வாய்ப்பு இருக்கு. இதனால மற்ற அதர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு மற்ற அதர் ஆயில் ரிஃபைனரிஸு, எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, இவங்களுக்கு எல்லாமே வந்து பிரச்சனை. ஒன்று சப்ளைல பிரச்சனை, ரெண்டாவது வந்துட்டு மார்ஜின்ல பிரச்சனைன்றது வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அந்த கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து பொறுமையாக தான் கையாளணும். ஆல்ரெடி வச்சிருந்தா ஹோல்டு பண்ணலாம், ஏன்னா இப்போ போய் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இறங்கி வந்தால் நம்ம வந்து ஒரு இடத்துல வாங்கணும். பட் ஆனால் அப்போ சுச்சுவேஷன்றது மாறணும். மாறினதுக்கு அப்புறம் நம்ம வாங்குறது புத்தால்தணும். முன்னாடியே போய் ஓடி போய் வாங்குறதுனால ஒன்றும் பெரிய எதுவும் இல்லை. ஒரு 2-3 வருஷத்துக்கு நான் வந்து ஹோல்டு பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை மார்க்கெட்டில். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நல்ல ஹையில் இருக்கு. மற்றபடி மிட் கேப் ஸ்டாக்ஸு, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கரெக்ஷன் 2025 அப்போவே உங்களுக்கு வந்து கரெக்ஷன்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பெரிய கரெக்ஷன்றது போயிட்டு இருக்கு. பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம்னா 20-30% ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி முடிச்சிருக்கு. 50% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 50%க்கு கரெக்ஷன்றது வந்தாச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால வந்துட்டு நல்ல கரெக்ஷன் ஆன ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. அப்படின்ற ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அப்படின்னா என்ன, ப்ராஃபிட் பண்ணணும் கம்பெனி.
ப்ராஃபிட் பண்ணாத ஸ்டாக்கை வந்து நீங்கள் என்னதான் வாங்கி குவிச்சாலும் ஏற்கனவே பிரச்சனை. இப்போ இந்த மாதிரியான சினாரியோஸ் இன்னும் அதுக்கு பிரச்சனையை தான் கொண்டு போய் விடும். அதனால ப்ராஃபிட்டில் போகாத ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ப்ராஃபிட்டில் இப்போ போன குவார்ட்டர்லி வந்து ஒரு 300 கோடி ப்ராஃபிட்டு, இந்த குவார்ட்டர்லி 270 கோடி தான் ப்ராஃபிட் அப்படின்னா அது ஓகே. மார்ஜின்ஸ் வந்துட்டு முன்ன பின்ன ஓகே. பட் ஆனால் மொத்தமாக லாஸு அப்படிங்கிற மாதிரி வர கம்பெனிஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டிக்கு வருவோம். இப்போ இது மாதிரியான ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபிளாட் ஃபார்மேஷன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுக்கு உண்டான டார்கெட்டு இப்போ 23,080 இதுதான் வந்து மந்த்லியில் இருக்கக்கூடிய டார்கெட். அது இந்த மாதம் வருமா அடுத்த மாதம் வருமா அப்படிங்கிறது தான் ஹைலைட். என்னை பொறுத்தவரை இது இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதத்தில் வர்றதுக்கு தான் இந்த 23,080 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து நமக்கு வந்து 1 2 3 வாரம் இருக்குது. இந்த 3 வாரத்துக்குள்ளே வருதா இல்லை அடுத்த மாதத்தில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்தது நம்ம வீக்லி சார்ட் போவோம். வீக்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இதுதான் சினாரியோ. வீக்லியில் ஒரு தேர்ட் வேவ்ன்றது வருது. இது ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்டாக இருந்தால் கண்டிப்பாக இது 5 வேவ் ஃபார்மேஷனில் தான் முடிவடையணும். இதுவே 3 வேவ் ஃபார்மேஷனாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரையாங்கல் இல்லை எக்ஸ்பேண்டட் ட்ரையாங்கல் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபிளாட்டுங்கிறதுனால தான் 5 வேவ் ஃபார்மேஷன் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இந்த 5 வேவ் ஃபார்மேஷனில் இது ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், இந்த செகண்ட் வேவ், நான் இப்போ தேர்ட் வேவ்ன்றது இப்போ போயிட்டு இருக்கு. இந்த தேர்ட் வேவ்க்கு உண்டான மினிமம் டார்கெட்ன்றது பார்த்தோம்னா 24,434. அந்த 24,434ன்றது ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு. ஸோ மினிமம் தேர்ட் வேவுக்கு உண்டான டார்கெட் வந்துட்டு ரீச் ஆனதுனால இப்போ இது இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ்ன்றது கொடுக்கலாம். இப்படி ரிவர்சல் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ரேலிங்கிறது எல்லாத்துலேயுமே போகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 25,885 லோ இங்கே இருக்கு 24,305. அப்போ உங்களுக்கு வந்துட்டு 38.2ங்கிறது பார்த்தோம்னா 24,909 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை வந்துட்டு ரீச் பண்ணணும். அப்படி அதுக்கு மேலே வந்துட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து ஒரு பேட்டர்னில் ஏதாவது சேஞ்சஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் ஒரு சேஞ்சும் இருக்காது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஃபோர்த் வேவ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஃபிஃப்த் வேவ் கண்டிப்பாக அது கீழே தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்குண்டான டார்கெட்டாக மினிமம் டார்கெட்டாக நாம் வந்து 23,478 வச்சுருக்கோம். பட் நம்ம மந்த்லி டார்கெட் அதை விட கம்மியாக இருக்குது. பட் நம்ம இங்கே வீக்லி இருக்கிறதுனால நம்ம வீக்லியில் வந்து 23,478 வந்து மினிமம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுதான் இப்போதைக்கு உண்டான வீக்லி சினாரியோ. இப்போ இதில் வந்து நாம் வந்துட்டு டெய்லி பார்க்க போகிறோம். இப்போ டெய்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த 5 வேவுக்கு உண்டான ஃபார்மேஷன்ன்றது பார்த்தோம்னா இப்போ இங்கிருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது 25,885. அந்த 25,885ல இதுதான் 25,885. இப்போ இந்த தேர்ட் வேவ் சிம்பிளாக வீக்லியில் வரக்கூடிய ஒரு சிம்பிள் வேவ் டெய்லியில் உங்களுக்கு தெரியும். அது ஒரு 1 2 3 4 5ல தான் வரும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்திருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ நம்ம அதான் பார்க்க போகிறோம். இதுதான் ஆரம்பிச்ச இடம் 25,885. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 25 இந்த இடம் 25,885.30. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது 5 வேவ். ஆனால் அதில் வரக்கூடிய தேர்ட் வேவுங்கிறது பார்த்தோம்னா அது ஒரு 5 வேவ்ல வருது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சினாரியோ. இது ஃபர்ஸ்ட் வேவ், இது செகண்ட் வேவ், அதுக்குள்ள வரக்கூடிய ஒரு சப்வேவ் இது. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் வேவா மாறும், இது ஒரு செகண்ட் வேவா மாறும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இப்போ இப்போ என்னாச்சு அப்படின்னா
ஏற்கனவே வந்துட்டு இங்க ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ், அதனால நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் மெத்தடுக்கு போயிடலாம். இங்க வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 1+4 ஃபார்முலாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஏற்கனவே உங்களுக்கு விளையாட்டு வேவ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து 5 வேவ்ல வரணும், ஆனா சப் வேவ்ல வருது. அப்போ 5 வேவ்ல வரப்போகுதுன்னு அர்த்தம். சரி, அடுத்து அதனுடைய தேர்ட் வேவ்ன்றது ஒரே வேவா வரலாம். அதுவாவது வந்துச்சா ஒரே வேவானா வரல. திருப்பியும் அது ஒரு +4ல வருது. அப்போ ஏற்கனவே 5 வேவ்ல வரணும், இப்போ இங்க ஒரு +4ன்னு சொன்னா அப்போ அங்க அது 9வது வேவ்ல இருக்கு. சரி, ஓகே. அதனுடைய தேர்ட் வேவாவது ஒழுங்கா வருதா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 1, 2ல வருது. அப்போனா என்ன அர்த்தம்? திருப்பியும் ஒரு +4. அப்போ இங்க 5/13 மொத்தம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 13 வேவ். அதுல இங்க 5வது வேவ் வந்திருக்கு. அதுல இங்க 6வது வேவ் வந்திருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பியும் ஒரு +4ன்றது இங்க வருது. ஏன் அப்படின்னா இதனுடைய க்ளோஸ் வந்து 25,482, இதனுடைய க்ளோஸ் வந்து 25,496. அப்போ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வேவா உங்களுக்கு கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறமா திரும்பி மேலே போறதுனால இது ஒரு செகண்ட் வேவ். இப்போ இப்போ என்னாச்சு, இது திரும்பி ஃபர்ஸ்ட் வேவ்னும் போது திருப்பி +4ன்னும் போது உங்களுக்கு 17 வேவ்ல தான் இது போய் கம்ப்ளீட் ஆக போகுது டவுன் சைடில். ஸோ அப்போ டவுன் சைடில் இன்னும் நிறைய டார்கெட்ன்றது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் அதை சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ இது 1, 2, இப்போ 3, 4, இப்போ 5வது வேவ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கரெக்ஷன்றது வரும், கொஞ்சம் புல் பேக்ன்றது வரும். வந்து 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 தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ இது வந்து 9வது வேவு, 9, 17. இப்போ 10வது வேவ் முடிஞ்சு 11வது வேவ் நடக்குது. அதனுடைய டார்கெட்டுங்கிறது இங்க மினிமம் டார்கெட் 23,966 இருக்கு. ஸோ அப்படின்னா 10 இப்போ 11வது வேவ் நடக்குதுன்னும் போது டெய்லியில உங்களுக்கு மொத்தம் 17 வேவ்ல 11வது வேவ் நடக்குது. அப்புறம் 12 இருக்கு, 13 இருக்கு, 14, 15, 16, 17 எல்லாம் முடிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு டவுன் சைடுன்றது கம்ப்ளீட் ஆகும். அதர்வைஸ் இந்த ஒரு வேவ் வந்துட்டு நம்மள வந்துட்டு வச்சு செய்ய போது நல்ல பெருசா கீழே இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்காக புல் பேக்ன்றது கொடுக்காம இருக்காது. புல் பேக்ன்றது கொடுக்க தான் செய்யும். ஓகேவா? இதுதான் எனக்கு தோன்ற ஐடியா. இதுல ட்ரங்கேஷன் ஒண்ணு இருக்கு. ரொம்ப பெரிய சூப்பர் டூப்பர் குட் நியூஸ் அது மாதிரி ஏதாவது வந்தால் வழியா இது அப்படியே பொறுமையா அப்படியே இறங்கி வந்துரும். அப்படியே போனாலும் என்ன ஆகும்? பேட்டர்ன் வந்துட்டு வயலேட் ஆகும். ஒரு பேட்டர்ன்ல இன்னொரு பேட்டர்னா கன்வெர்ட் ஆகி திருப்பி கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு வெளியில போகக்கூடாது. அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். இந்த ட்ரெண்ட் லைன்ல விட்டுட்டு அது வெளியே போகாத வரைக்கும் திருப்பி 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 அது கீழே வரும். ஓவர் சோல்ட் டெரிட்டரிக்கு வந்துச்சு அப்படின்னாலும் திருப்பி திருப்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அது கீழே தான் வரும். ஸோ டவுன் சைட் டார்கெட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அரௌண்ட் 23,100 கிட்ட கண்டிப்பா வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த இத்தனை எக்ஸ்டென்ஷனை வச்சுக்கிட்டு. ஸோ டவுன் சைடில் மார்க்கெட் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்குமுலேட் பண்ணுறது புத்திசாலித்தனம். இது மாதிரி சினாரியோவில் அந்தந்த ஸ்டாக் தனியாக வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஸ்டாக்கு அதனுடைய பேட்டர்னு அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் தரணுமே தவிர நிஃப்டி இறங்குதுன்றதுக்காக நம்ம எல்லா ஸ்டாக்கையும் ஷார்ட் அடிக்கவும் கூடாது, இருக்கிறத வித்துட்டும் போகக்கூடாது. அந்தந்த ஸ்டாக்கு நமக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு அது தனியாக ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஃபார்மா ஸ்டாக்கு இது மாதிரியான நேரத்தில் நல்லா ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கோல்டு பீஸு, கோல்டு இடிஎஃப்ஸு, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸு ஏறும். ஆனால் யார் வந்துட்டு இப்போ இந்த இத்தனை அரப் கண்ட்ரீஸில் வந்துட்டு யாருக்கு வந்து எக்ஸ்போஷர் இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் எண்டிங் வார் வந்து எல்லாரும் ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கு இருக்குது. ஸோ அரப் கண்ட்ரீஸில் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய கம்பெனி எதுன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட போடலாம். ஓகே, இப்போ இதுதான் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் நிஃப்டியை. இதில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தாலோ கரெக்ஷன் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். வேவ் கவுண்டை பொறுத்தளவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அரௌண்ட் 23,100 டார்கெட்டுன்றது நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இது எல்லாமே வந்து டைம் பீயிங் ஒரு டெம்பரரி தானே தவிர மார்க்கெட் அப்படியே கீழே போயிடும், அப்படியே இதுவாகிடும் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு பெரிய அளவில் நம்மளை ஏமாத்துற வேலை.
நமக்கு இதெல்லாம் கண்கட்டு வித்த நல்ல கம்பெனி ஸ்டாக்கை நம்மளே நமக்கு போர்ட்ஃபோலியோலேருந்து தூக்கி வெளியில போடுறதுக்கு அவன் பண்ற வேலை. நல்ல ஸ்டாக்கை நீங்க ஹோல்டு பண்ண வேண்டிய நேரம் இது, அக்குமுலேட் பண்ண வேண்டிய நேரம் இது. கொஞ்ச நாளைக்கு கண்ணை மூடிட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்ன்றது திருப்பியும் மேலே தான் போகும். எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் செகண்ட் வீக் தேர்ட் வீக் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த டவுன் சைடுன்றது கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக ஏற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மேலெல்லாம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள இந்த வாரெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு தெளிவான சூழ்நிலைன்றது நமக்கு வந்துடும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஃபியூச்சர்ன்றது நமக்கு சுபிட்சமா இருக்கு அப்படிங்கிற என்னோட நம்பிக்கையின் அடிப்படையில் மார்க்கெட்ல நான் வந்து இறங்கி வந்தா சில ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட் மேக்கிங் ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுல வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசிஎல், ஜிஇ ஷிப்பிங், இதில் வந்து பாருங்க ஆரோ ஃபார்மா, மகாராஷ்டிரா சிம்லெஸ், ஜஸ்டெயில், எல்ஐசி ஃபைனான்ஸ், நாட்கோ ஃபார்மா, இண்டேஜென், ஆர்இசிஎல், வெல்ஸ்கார்ப், பேங்க் ஆஃப் பரோடா, பிஇபிஎல், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் இருக்கு. இதில் உங்களுக்கு வந்துட்டு பாருங்க, நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இதில் உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். இது வரைக்கும் நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இம்மிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.